யா நம்மள அடிச்சு கொன்றக்கூடாது. நம்மளுடைய டைனோஸ் ஐயோ! அடிச்சுட்டான் நம்ம ஃபியர் பண்ணிட்டான் நண்பர்களே. அவன் பவர யூஸ் பண்ணிட்டான். "டேய் விடுங்கடா, வழி விடுங்கடா தம்பிகளா. டேய் அண்ணன அடிக்காதீங்கடா. டேய் புரட்டி எடுக்காதீங்கடா. டேய் ஐயய்யோ! காப்பாத்துங்க நண்பர்களே. டேய் 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 அடிக்காதீங்கடா. டேய் கார்னோ வேண்டாம்டா. ஹெச்பி வேற பயங்கரமா குறையுது. வெறியானிக்ஸே ஓடுறா கைப்புள்ள. ஐயய்யோ! இங்குடி வேற சிக்கிக்கிட்டேனே. என்ன நண்பர்களே முட்டுக்கட்டுறானுங்க எந்த சைடு போட்டாலும். நான் விட மாட்டேன்டா. ஓட டேய் வந்தா முடிஞ்சா பிடிச்சுக்கடா. அவ்வளோதான் நண்பர்களே தப்பிச்சிட்டோம். டேய் நீ ஆன்கி நீ வேற ஏன்டா? நேரம் பார்த்து குறுக்க வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம். ஹே காய்ஸ் வெல்கம் டு ஐஜி கேமிங். இன்னைக்கு வீடியோ எல்லாமே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவல்வேஷன் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. போன வீடியோவில் சொன்னார் ஒரு டைனோசர்ட்டை அடி வாங்கணும் பார்த்தீங்களா கேங்காந்து. அவன் பேர் யுட்டி ரானாசான். அவ்வளோதான் இன்றைக்கி டேம் பண்ண போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபை லைக்கே மட்டும் போட்டுக்கோங்க ஓகேவா. ரைட் நண்பர்களே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கோப் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தள்ளி உள்ளவங்களை இதை வச்சு பார்த்து அடிக்கலாம்ல, அதனால தான். அதுக்கு தான் கொஞ்சம் அயன் செலவாகி போச்சு. 40 அயன் கிட்ட கேட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு 5 ஸ்டோனு, அதுக்கடுத்து ஒரு கொஞ்சம் கிறிஸ்டல் அது கூட நம்ம கையில் இருந்தது. அதனால் நம்ம போட்டு செஞ்சாச்சு. ரைட் நண்பர்களே, இப்பொழுது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து டேர் உல்ஃபையும் சேர்த்து டேம் பண்ணோம். அப்போ தான் அடுத்த வீடியோவில் நம்மளால் கேவ் ரன் போக முடியும் ஓகேவா. அதையும் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பைனோக்கு லெவல் ஏற்ற போகிறோம். கொஞ்சம் நேரம் போய் லெவல் ஏற்றிட்டு வரேன் ஓகேவா. ஏன்னா ஸ்பைனோ எடுத்துகிட்டு வந்து போகிற வீடியோவில் விட்டோம். அவனுக்கு கொஞ்சம் லெவல் இருந்துச்சுன்னா அடுத்து ஏதாவது ஃபைட்டுக்கு போகும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினச்சி கொண்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா நம்ம தான் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கோம். பரவாயில்ல, கொஞ்ச நேரம் தாங்கினா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இவனை வச்சு லெவல் ஏற்றிட்டு இருந்தேன் நண்பர்களே. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ஃபா ராப்டரு அதுக்கடுத்து இந்த இவனுங்கள்லாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தேன். ஆல்ஃபா ராப்டர் ஓவராக ஸ்பான் ஆகுதான் நண்பர்களே ரெட்வுட்டில். என்னன்னு தெரில. அங்கே ஒரு ஸ்பைனோ நிற்கா. நம்மளை வந்து அடிச்சிடக்கூடாது. ஆல்ரெடி நம்ம டேமேஜோடு இருக்கோம். கையில் மட்டும் சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை போட்டு எப்போ பொழக்கலாம் தான் எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்கானுங்க. ரைட் நண்பர்களே, இப்பொழுது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று அன்லாக் பண்ணணும். யுட்டிரானஸோடைய சேடல் வந்து லெவல் 80 இருக்குது நண்பர்களே. அன்லாக் பண்ணியாச்சு. அவனுக்கு என்ன ஸ்பெஷல்னா 2 பவர் இருக்குதுன்னு சொன்னாங்க. பவர்னு எனக்கு தெரியலை. அதை வர பார்க்கணும். ரைட்டு, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலையாக யுட்டிரானஸோடைய சேடலுக்கு இன்னும் நிறையா தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில வேலைகள் இருக்குது, அதெல்லாம் முதல்ல முடிக்கணும் ஓகேவா. யுட்டிரானஸை போய் டேம் பண்ணணும். யுட்டிரானஸை டேம் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது நண்பர்களே. ரைட் நண்பர்களே, ஒரு வழியாக வந்துட்டேன் பணிக்கு. 2 யுட்டிரானோஸ் நம்ம பக்கத்துலேயே இருக்காங்க. அது மட்டும் இல்லை ஒரு காரணம் வேறு இருக்கானுங்க. காரணம் கூட நம்ம அசால்ட்டாக அடிச்சிடலாம். யுட்டிரானோஸ் தான் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ரெண்டுக்குமே ஹெச்பி கம்மி நண்பர்களே. வெறும் 1400 சம்திங் தான் இருக்கும். நம்ம பேரியானிக்ஸுக்கே 10,000 சம்திங் ஹெல்த் இருக்குது. அதனால் நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போதைக்கு நம்ம தள்ளி இருந்தே யுட்டிரானோஸை அடிப்போம். இடையிலையும் அடி விழும் வேறு எவனுக்காது. ஆனால் யுட்டிரானோஸ்க்கு தான் நான் மோஸ்ட்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்கிறேன். படுறானே தெரிய மாட்டேங்குதே. ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது போல். ரைட் நண்பர்களே, எப்படியாவது மெதுவாக அடிப்போம். டாப்பர் எப்படினாலும் ஏறிடும் அவனுக்கு. அதுக்கடுத்து இங்கே வந்த பிறகு கொஞ்சம் அடித்து நம்ம கொஞ்சம் மயக்கம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ளே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பனி இடத்துல ஹெச்பி லோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு வேறு இன்னும் பண்ணணும். யுட்டிரானஸ் வந்துட்டா பாருங்க நம்மளை நோக்கி. டேய் தம்பி வாடா, வந்துட்டியா? நம்மளை அடித்து கொண்டுறக்கூடாது. நம்மளுடைய டைனோஸ் ஐயோ அடிச்சிட்டான் நம்ம ஃபியர் பண்ணிட்டான் நண்பர்களே. அவன் பவரை யூஸ் பண்ணிட்டான். டேய் விடுங்கடா, வழி விடுங்கடா தம்பிகளா. டேய் அண்ணனை அடிக்காதீங்கடா. டேய் புரட்டி எடுக்காதீங்கடா. டேய் ஐயய்யோ! காப்பாற்றுங்க நண்பர்களே. டேய் 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 அடிக்காதீங்கடா. டேய் கார்னோ வேண்டாம்டா. ஹெச்பி வேறு பயங்கரமாக குறையுது. வெறியானிக்ஸே ஓடுறா கைப்புள்ள. ஐயய்யோ! இங்குடி வேறு சிக்கிக்கிட்டேனே. என்ன நண்பர்களே முட்டுக்கட்டுறானுங்க எந்த சைடு போட்டாலும். நான் விட மாட்டேன்டா. ஓட டேய் வந்தா முடிஞ்சா பிடிச்சுக்கடா. அவ்வளோதான் நண்பர்களே தப்பிச்சிட்டோம். டேய் நீ ஆன்கி நீ வேறு ஏன்டா? நேரம் பார்த்து குறுக்க வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறான் நண்பர்களே. பாடி சோடா நண்பர்களே. நல்ல வேலை மேலே ஏறிட்டோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளை இப்போ முடிச்சு விட்ருப்பாங்க. பெட்டியாகி போய் கிடந்திருப்போம். ரைட்டு, இப்போ வந்து வேறு வழி கிடையாது. பொறுமையாக அவன் தெரிஞ்சா அவனை மெதுவாக அடித்து பார்ப்போம். டேம் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இவனை எப்படியா டேம் பண்ணிடணும் நண்பர்களே. ஒரு ப்ரோ சொன்னார் அடுத்த வீடியோவில் டேம் பண்ணுங்கன்னு. அதுக்காகவே டேம் பண்ணிடணும். ரைட்டு, இந்த மண்டையை கட்டுறான் பாருங்க வெளியே. டேய் தம்பி மண்டையை கட்டுறல, வெளியே வாடா. எங்கே ஆளை காமிக்க மாட்டேங்கிறான். எங்கே தான் போனான்? நான் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு அவனை ஏதாவது ஒரு கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். வேறு ஒரு பள்ளம் மாதிரி ஒரு ஏரியாவில் நல்ல மறைவான ஏரியாவில் போய் நின்றுக்கிட்டான். சரி நண்பர்களே, வெளியே போயிட்டு இவனை நான் வெளியே கூட்டிகிட்டு வரலான்னு ஒரு பிளான் போட்டேன். ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொருத்தையும் வந்துட்டான் நண்பர்களே. இன்னொரு யுட்டிரானஸு. இவன் வேறு அவன் கேங்கில் உள்ள ஒரு காரணம். இவனுக்கு வேறு ஏதோ பவர் போட்டு விட்ருக்கான். முடிச்சாச்சு. நீ ஏன்டா வந்து அடி வாங்குற? உன் அண்ணன் யுட்டிரானஸுங்க உன் கேங் லீட்ரு வர சொல்லி வெளியே. அவனை தான் டேம் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ நேரமாக வெயிட்டிங்கில் இருக்கேன்.
கொஞ்சம் கம்மியான லெவல் யுட்டிரானஸ்னால் நம்ம டக்குன்னு டேம் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கடுத்து கூட மெதுவாக எப்படியாவது லெவலை ஏற்றிட வேண்டியதான். இவனை இங்கே வச்சே டேம் பண்ணலான்னு பார்த்தா நம்மளை போட்டு பொழப்பொழன்னு பொழக்கிறானுங்க. ரைட் நண்பர்களை பார்த்துட்டேன். இந்த யுட்டிரானஸ் நிற்கிறான், கீழே நிற்கிறான் பாருங்கள். யுட்டிரானஸ் நம்மளை பார்த்துட்டான், கத்துறான். நீ கத்துனாலே வேலைக்கு ஆகாது, முதல்ல இவனை தள்ளி கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு வந்துட்டேன் நண்பர்களே. ரொம்ப நேரமாக இவன் கூட போராடி ஒரு வழியாக தள்ளி கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஆலோசரஸ் யாரும் குறுக்க வந்துடக்கூடாது கடவுளே. திடீர்னு வந்துட்டானுங்கன்னா அவனுங்க வேறு சண்டைக்கு வருவானுங்க நம்ம கூட, அவனுங்களையும் அடிக்கணும். யுட்டிரானஸ்க்கு இது கம்மி நண்பர்களே, ஹெச்பி கம்மி, வெறும் 1400 தான் இருக்குது. வெறும் 6வது லெவல் தான் இவன், அதனால தான். மிச்சப்படி யுட்டிரானஸும் பவர் தான் நினைக்கிறேன். ஸ்டாமினா தான் சல்லுன்னு இறங்கிடுது நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் யுட்டிரானஸை. நீங்கள் விலையை பாருங்கள் ஓகேவா. ரைட்டு டே கொஞ்சம் 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 வந்து டிஸ்டன்ஸ் எடுத்து அடிப்போம். ஏன்னா ஒரு ஃபியருங்கிற இந்த யூஸ் பண்ணிட்டான் பாருங்க. நினச்சேன் இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், அவன் யூஸ் பண்ணிட்டானா. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. எப்படியாவது நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். ரைட்டு, எங்கேயோ வந்துட்டோம், பக்கத்தில் எங்கேயோ தள்ளி நான் என் கையை வச்சு தள்ளிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டு ஸ்டேபிளாக இருக்கணும்னு. ஏன்னா இங்கே இந்த ஏரியாலே இருப்போம், இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் வேறு எவனும் வந்து பிரச்சனை பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால தான். யாரோட அடிச்சுக்கிட்டு இருக்க, ட்ரைக்கை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கான் நண்பர்களே. இதுதான் நமக்கு சமயம், டக்குன்னு ஏற்றிட வேண்டியதான் புல்லட்டை. மேலே அடிக்கணும், இந்தா வாலில் படலை நண்பர்களே. அவனை அப்படி கொஞ்சம் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டானா நம்ம டேம் பண்ணிடலாம். இந்தா பக்கத்தில் போனான் நண்பர்களே. இன்னும் ஒரு அடி தான் பாய் மயக்கம் போட்டுருவான். இந்தா இன்னும் ஒரு அடி, அவ்வளோதான் மயக்கம் போட்டான் நண்பர்களே. சூப்பரு, இவனையும் டேம் பண்ணியாச்சு. ஓகேவா ப்ரோ, நீங்கள் கேட்ட மாதிரியே டேம் பண்ணியாச்சு. இவனு பவர் வந்து கரேஜ்னு ஒரு பவர் உண்டுன்னு நினைக்கேன். அது என்ன மேட்டர்னு தெரில, நான் அதை யூஸ் பண்ணி பார்ப்போம் வீட்டுக்கு போனோடனே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து இவனை டேம் பண்ணுறதுக்கே பல மணி நேரம் ஆக்கி விட்டேன் நண்பர்களே. அதனால தான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இவனை வச்சு நல்லா ஒரு ஃபைட்டிங் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா. ரைட்டு, இப்போ அவனுக்கு ப்ரைம் மீட் வைப்போம். அடுத்த வீடியோவில் கேவ் ரன் இருக்குது நண்பர்களே, மறக்காமல் அதையும் பாருங்கள் ஓகேவா. ரைட்டு, இப்போதைக்கு அவனுக்கு வந்து டேம் பண்ணுறதுக்கு ப்ரைம் மீட் வச்சாச்சு. அவன் டேம் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி இந்த இங்கே ஒரு டீரெக்ஸ் இருந்தான், இவனை தள்ளியிருந்தே போட்டு தள்ளியாச்சு. நம்மளுடைய ஜஸ்ட்டு ரிவால்வர் தான். ரிவால்வர்னு நினைக்காதீங்க சாதாரணமாக, இந்த ரிவால்வர் பவர் ரொம்ப அதிகம் நண்பர்களே சத்தியமாக. 117 டேமேஜ் சம்திங் தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, ஆனால் பயங்கரமாக அடிக்குது. ஃபாஸ்ட் பார்த்தீங்களா, அதனாலேயே 6 புல்லட்ஸ் டக்குன்னு இறங்கிச்சினாலே அவனுக்கு 600 ஹெச்பி டமால்னு இறங்கிடுதுல, அதனால தான். கிட்டத்தட்ட ஒரு 6 புல்லட்டில் ஒரு 1000 ஹெச்பி குறைஞ்சணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் அடிக்கிறான். ஓகே, இதே அர்ஜென்ட் டிவிஸ் நீ வேறு ஏன்டா என்னை குறுக்க வந்து வம்பளுக்கிறேன். அவன் பார்த்தீங்களா ஏதோ ஒரு பச்சை கலரில் ஹீலிங் வேறு போகுது. ஏன்னா அவன் பாடி ஏதாவது இறந்து போன அனிமல்ஸை அடிச்சுன்னா அதுக்கு பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஹெச்பி கூடும் அர்ஜென்ட் டிவிஸ்க்கு. கடைசியில் நம்மளோட யுட்டிரானஸ் டேம் ஆகிட்டான். இவனுக்கு யுட்டி வேண்டாம், ஊட்டின்னு பேர் வச்சுருவோமா, அதுவும் நல்லா இருக்காது. அப்புறம் என்ன பேர் வைக்கிறது, யுட்டிரன் போதும் நண்பர். யுட்டிரன்னு பேரை வச்சாச்சு. யுட்டிரன்னு பேரை வச்சோமா. ரைட்ரா, இனி இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா. இங்கேருந்து நம்ம வீடு கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி தான், அதனால் இவனை மெதுவாக தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியும். டே வாடா தம்பி, ஃபாலோ பண்ணு. நின்னுங்க நண்பர்களே, வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா, ஏன்னா நேரமாகும். ரைட் நண்பர்களே, வீட்டுக்கு வந்தாச்சு. இப்பொழுது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, யுட்டிரானஸ்க்கு லெவல் ஏற்றணும், அது வேறு விஷயம். இன்னும் சேடல் செய்யணும், அதை வேறு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் சிலிக்கா பெல்ஸ் தேவைப்படுது. சிலிக்கா பெல்ஸ் வந்து நம்ம அடிச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இருக்கும். நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம், மறந்துட்டேன். சரி, இப்போ போய் திரும்ப கலெக்ட் பண்ணிட்டு வரணும், வேறு வழி கிடையாது. 2 வேலையாகி போச்சா. ரைட்டு, எங்கடா இருக்க அர்ஜென்ட் டிவிஸ், எங்கே அந்த இருக்கான் நண்பர்களே. நின்னுங்க நண்பர்களே, நான் உங்களுக்கு அங்கே இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் சிலிக்கா பெல்ஸ் அதிகமாக கிடைக்கும் இந்த மேப்பில், ஆர்க் அல்டிமேட்டில். இதே ஆர்க்லனா எனக்கு இன்னொரு இடம் தெரியும், சாதாரண ஆர்க்கில், அங்கே தான் நிறையா சிலிக்கா பெல்ஸ் கிடைக்கும். ரைட் நண்பர்களே, இங்கே உள்ள சிலிக்கா பெல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம் ஓகேவா. இங்கே கொஞ்சம் சிலிக்கா பெல்ஸ் இருக்குது. இது வந்து எங்கே இருக்குன்னா, கரெக்டாக எந்த சைடுன்னு சொல்ல தெரிலையே, அது எந்த சைடுன்னு நான் பார்த்து சொல்கிறேன் ஓகேவா. இப்போதைக்கு பனி இருக்கும் பார்த்துக்கிட்டிங்களா, நம்ம எப்போவுமே லெஃப்ட்டில் வரும் தெரியுமா மேப்பில், அந்த சைடு இருக்கும். இந்த இடத்துல தான் நிறைய இது இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டயர் உல்ஃபை டேம் பண்ணணும்ல. ஏன்னா நம்ம அடுத்ததில் கேவ் ரன் பண்ணோம்னா நமக்கு டயர் உல்ஃப் தான் தேவைப்படுவான். ஏன்னா டயர் உல்ஃபை வச்சு தான் நம்மளால் உள்ளே போக முடியும், இல்லைன்னா அடிப்பாங்க பயங்கரமாக. அதனால தான் டயர் உல்ஃபை டேம் பண்ணுறதுக்காக வந்தேன். டயர் உல்ஃபு ஒரே ஒரு டயர் உல்ஃபை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் நண்பர்களே. ஆனால் கடைசியில் கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். ஒரு அடிச்சாச்சு, வாங்கிடுவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ரைட்டு, பறந்து, ஏன்னா திடீர்னு வந்து அடிச்சிடக்கூடாது பார்த்தீங்களா, அதனால தான். ரைட்டு, இந்த இருக்கான் நண்பர்களே. நமக்கு ஹெச்பி கம்மி, இன்னும் உயிரோடு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நாக் ஆகிட்டானா என்னென்னு வேறு தெரிலையே. இங்கூடி போய் முதல்ல லேண்ட் ஆகும், பார்ப்போம் முதல்ல அவன் என்னானான்னு. அவ்வளோதான் நண்பர்களே. அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு
நாக் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். இந்த ஆள் ஒரு அடி அடிச்சுட்டு போவோம். எதுக்கு வம்பு? நமக்கு ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே வரைக்கும் அர்ஜென்ட் டிவிஸை வந்து நம்ம தனியாக விட்டுட்டுலாம் போக முடியாது. செத்து போயிடுவான் அர்ஜென்ட் டிவிஸு பிறகு. அதனால் எல்லாத்துலேயும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். சாபர்த்தத்துலாம் வந்தான் நண்பர்களே. அவனெலாம் கஷ்டப்பட்டு போட்டு தள்ளி இவனை எப்படியோ நம்ம காப்பாற்றி வச்சுருக்கோம். ரைட்ரா, இவனுக்கு இனி நம்ம ப்ரைமேட் வச்சாலே போதும். நம்மகிட்ட தான் ப்ரைமேட் நிறையாவே இருக்குது. இப்போ தான் ஒரு தடவை அடிச்சுட்டு வந்தேன். ரைட், எங்கடா இருக்குது ப்ரைமேட்? தடா தம்பி, உன்கிட்ட இருக்குமே. இந்தா இருக்குது பார்த்தீங்களா ப்ரைமேட்டு. ஓகே, இதை வச்சோம்னா ஒரு 2-3 பைட்டில் டேம் ஆயிடுவான். இவன் லெவல் கம்மி தான், லெவல் 10 அந்த சம்திங்கில் தான் இருக்கிறான். அதனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வச்சுக்கோடா, நல்லா சாப்பிட்டு சீக்கிரம் டேம் ஆகும். சரியா? அண்ணே உன்னைய டேம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். சீக்கிரம் டேம் ஆகிடா தம்பி. நின்னுங்க நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம டயர் உல்ஃப் டேம் ஆகிவிட்டான். இவனை வீட்டுக்கு தூக்கிட்டு போகணும்ல, இன்னும் அது வேறு ஒரு பெரிய வேலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி தான் என்னதாவது கோளாறு பண்ணிகிட்டு இருப்பேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூக்கிட்டு போயிட்டு நான் கால் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா நண்பர்களே? வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாச்சு. என்ன கும்மி இருட்டாக இருக்குது, என்ன செய்கிறது? லேட் ஆகிடுச்சு நண்பர்களே, தூக்கிட்டு வர்றதுக்கே ரொம்ப இருட்டி போச்சு. ரைட்டு, இப்போ இங்கே இறக்கிட்டு நம்ம யுட்டிரானஸ்க்கு வந்து சேடல் செய்கிறதுக்கு சிலிக்கா பெல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இனி அவனுக்கு சேடலை கிராஃப்ட் பண்ணி அவனை ரைட் பண்ணுறது தான் மிச்சம். ஓகே, இவனுக்கு லெவலில் இப்போ எங்கடா இருக்குது டயர் உல்ஃபுன்றா? முட்டை பொறிச்ச மாதிரி பொறிச்சிட்டானாடா. ரைட் நண்பர்களே, இவனுக்கு வந்து சேடல்லாம் தேவையில்லை நம்ம டயர் உல்ஃபுக்கு வந்து நம்ம சேடிலே போடாமல் சாதாரணமாகவே ரைட் பண்ணலாம். ஓகேவா? இவனுக்கு ஹெச்பி தான் முக்கியம். ஜஸ்ட்டு 300 தான் சம்திங் தான் இருக்குது. நமக்கு ஒரு 2000 ஹெச்பியாவது போட்டுட்டு தான் உள்ளே கூட்டு போகணும் நண்பர்களே. இல்லைன்னா அவனுங்க தரமாக அடிப்பானுங்க. டைட்டான போவாலாம் எப்படி அடிப்பான்னு உங்களுக்கே தெரியும். டாப்பர் சட்டுன்னு ஏற்றி விடுவான். அது வேறு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஸ்டிம்பெரி எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த டாப்பர் ஏறும்போது இவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாலே போதும். ஸ்டிம்பெரி கொடுக்க டாப்பர் வந்து ஃபாஸ்ட்டாக இறங்கிடும். இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு நண்பர்களே, ஸ்டிம்பெரி. அதனாலே நான் ஒரு ஸ்டாக் எப்போவுமே வச்சுருப்பேன். ரைட் நண்பர்களே, யுட்டிரானஸோடைய ஷேடில் நம்ம கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ யுட்டிரானஸோட ஷேடில் தூக்கி போட்டுருவோம் அவனுக்கு. இந்த ஆட்டோ கரேஜ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த மஞ்சள் கலரில் வர பவர் வந்து ஆட்டோ கரேஜ் பவர் தான். அது இப்போதைக்கு போடல, ஏன்னா இந்த இடத்துல தேவையில்ல. இவனுக்கு ஸ்டாமினா ஆல்ரெடி செம்மையாக குறையுது. இன்னும் நம்ம அந்த பவர்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக குறையும். பாருங்கள் டாப்பர் எப்படி ஏறுதுன்னு, ஸ்டாமினா குறைஞ்சோடனே. இவனுக்கு அந்த கொஞ்சம் நேரம், ஆனால் டாப்பரு சீக்கிரம் இறங்கிரும்னு நினைக்கிறேன். தெரில, ஸ்டாமினா பயங்கரமாக குறையுது. இவனுக்கு ஸ்டாமினா நிறைய அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டாமினா, ஹெல்த்து ரெண்டையுமே நல்லா அப்கிரேட் பண்ணி விடணும்னு நண்பர்களே. அதுக்கு என்ன செய்கிறது? இவனை வேறு வச்சுட்டு சண்டைக்கு வேறு ஈஸியில் போக முடியல. ரைட் நண்பர்களே, இப்பொழுது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ராப் பக்கத்துலேயே விழுந்துச்சு. அதில் 5 கீஸ் கிடச்சிது. அதுக்கடுத்து இந்த பைக்கோடைய இது கிடச்சிச்சு. இது 110 டேமேஜ். கீஸ் பார்த்தீங்களா? இப்படி தான் அடிக்கடி கிடைக்கும். இதெல்லாம் மறக்காமல் எல்லா ட்ராப்பையும் பார்த்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா? ரைட்டு, இப்பொழுது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு திருட்டு வேலை பண்ண போகிறோம். யுட்டரானஸை கூட்டிகிட்டு தான் வந்தோம். இங்கே கொஞ்சம் சிமெண்டிங் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? பீவர் கட்டி வச்ச கூடு வந்தோடனே அடிக்கிறான் பாருங்கள். பறக்க விட்றானா அவன் தான். இப்போ வந்து டக்குன்னு போய் நம்ம இவனுக்கு மேலே ஏறி ஓடிடுவோம்மா. பாய் துரத்துவான். இருந்தாலும் சேட்டை நம்மளெல்லாம் பிடிக்க முடியாது. டேய் வரட்டாடா தம்பி, ஏய் பார்ப்போம்மா. இந்த துரத்துறான் பாருங்க. டேய் தம்பி சார்றா, சிமினிங் பேஸ் தேவைப்படுது அண்ணனுக்கு. அதான் கொஞ்சம் சிமினிங் பேஸ் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னா நமக்கு கஷ்டம். இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அவ்வளோ ஒன்றும் பண்ணல, யுட்டிரானஸ் ஸ்டே பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் ஒரு லைக்கை போட்டு விட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.